Hi all, welcome to my new episode of my vlog. இன்னைக்கு காலையில் நான் இதுதான் என்னோடய டயட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டேன். ஃபுட் சாப்பிட கூட நல்லா இருந்துச்சு, பட் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இதை வேறு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பட்டர் பீன்ஸில் தான் குழம்பு வச்சேன். அப்புறம் பைனாப்பிள் பச்சடியும் எடுத்துக்கிட்டேன். பொரியல் கூட்டு அந்த மாதிரி எதுவும் செய்யலை. பட்டர் பீன்ஸை ஃபஸ்ட்டு நைட்டே ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி அதோட தோலை எடுத்து வச்சுக்கிட்டேன். தோல் உரிக்கிறதுக்கான ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டாபிக் என்னென்னா, நிறைய பேர் இப்போலாம் மினிமலிசம் பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை மினிமலிசம்ங்கிறது எதுனே நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால், இல்லை இது இப்படி தான் இதனால தான் அப்படிங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானே ஏற்றுக்கிறேன். ஆனால் இங்கே மினிமலிசம் பற்றி பேசுகிற வீடியோவில் அவங்க சொல்கிறதுக்கும் அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு யாராவது ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தாலோ ட்ரெஸ்ஸு வாங்க சொன்னாலோ அவங்க போட்டிருக்கிறது அல்ல அவங்க கிச்சன் ஐட்டம் உங்களுக்கு ஏதாவது பார்த்தா உங்களுக்கு பிடிச்சா அதை உடனே வாங்கணும்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்தவரையும் இதில் தான் மினிமலிசம் வேறு, சிக்கனம் வேறு. என்னை கேட்டால் சிக்கனம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கிச்சன் ஐட்டம் நிறைய வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அவங்க கிச்சனை வச்சுருக்க அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கும் அது யூஸ் பண்ண நல்லா இருக்குமேனு தோணுது. ஆனால் நமக்கு அது உண்மையிலே தேவையா? அது அழகாக இருக்குது, அதை பார்த்து நமக்கு என்ன ஆகும் அது எனக்கு தெரியல. கிச்சன் நம்மளுக்கு சுத்தமாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். அதில் கொண்டு மணி பிளான்ட் வைக்கிறது, ஒரு பவுல் மாதிரி வாங்கி அது எல்லாருக்குமே அந்த வீட்டில் அந்த இடத்துல அப்படி வைக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. எல்லாரோட வீடும் அந்த மாதிரி இருக்குமாங்கிறது தெரில. அதில் சிலருக்கு ஏக்கமும் வரலாம், நம்மளுக்கு இப்படி ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரி ஏக்கமும் வரலாம். இல்லைன்னா சில பேர் அதில் என்ன செய்யலான்னா, அதை வாங்கி கொண்டு வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் பிஸி ஷெட்டில் அதை தூக்கி தூரையும் போடலாம். ஆனால் அது நமக்கு உண்மையிலே அதனால நமக்கு யூஸ் என்னங்கிறது எனக்கு தெரியல. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி, அது எனக்கு சரியாக தெரியல. அது வாங்கினா நல்லா இருக்கும்னா அதை பற்றி அது எதனால யூஸ் ஆகுதுங்கிறதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா, பாத்திரம் வாங்கி நிறையா சேர்க்குறது. நம்ம பாத்திரம் வாங்கி சேர்த்தாலும் எல்லா பாத்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறது டவுட்டு தான். எல்லாத்தையும் கபோர்டில் தான் அடுக்கி வச்சுருப்போம். இங்கே நம்ம டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் ரொம்ப கம்மியான பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். அதே பாத்திரத்தை ரொட்டேஷன்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது எல்லா பாத்திரம் நம்ம வாங்கின பாத்திரம் தான் யூஸ் பண்ணோம்னா டெய்லி நம்ம சமைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டப்படணும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரம் நிறையா வாங்கி சேர்க்குறத ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணலாம். இப்போல்லாம் நிறைய ஏதோ கம்பெனி பேர் போட்டு இந்த அயன் கடாய் அந்த மாதிரிலாம் நிறைய வருது. அதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியுமான்னா கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு சொல்லலாம். ட்ரெஸ்ஸில் மோஸ்ட்லி நான் என்னோடய கருத்து என்னதுன்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை லைஃப் லாங் ஒரு 2000 ருபீஸோ 3000 ருபீஸோ கொடுத்து வாங்குகிறோன்னா அதை நெக்ஸ்ட் நல்லா அந்த கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியும்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாம். அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கினோன்னா அந்த மணியும் நமக்கு வேஸ்ட்டு தான். இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அந்த ட்ரெஸ்ஸை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அதை ரிட்டன் அகைன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணி நல்லா அதை ஃபேடாகி அப்புறம் போடுற அளவுக்கு யூஸ் பண்ணால் நம்ம கொடுத்த காசு ஒர்த்து தான். இல்லை அதை வாங்கி என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெகுலர் யூஸுக்கு நம்ம வேறு ஒரு நைட்டியோ ஏதோ போடுறதுக்கு ரெகுலர் யூஸுக்கும் இது யூஸ் ஆகுங்கிற மாதிரி பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினா அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் ஃபாலோ பண்ணுறது, என் லைஃப்பில் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். கிச்சனுக்கு நிறையா திங்ஸ் வாங்க மாட்டேன். ட்ரெஸ்ஸும் நான் நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு எடுக்க மாட்டேன். இப்போ நான் சமைக்கிறது என்னென்னா, பட்டர் பீன்ஸ் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் தக்காளியும் நான் ரொம்ப வதக்கலை, லைட்டாக வதக்கிட்டு தக்காளி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். 4 தக்காளி கூட யூஸ் பண்ணிவிட்டு பட்டர் பீன்ஸ் போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றினேன். பட்டர் பீன்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஒரு 10 விசில்கிட்ட வச்சுருந்தேன். அதை ஊற வச்சாலுமே அது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது.
எனக்கு இந்த பருப்பு, பட்டர் பீன்ஸு, சுண்டல் இதெல்லாம் நல்லா வெந்தால் தான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் வந்து நான் குதிரைவாலி ரைஸ் தான் எடுத்துட்டேன். இதில் ஒரு 2 கை போட்டு கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா அந்த தண்ணி அதிலே அப்சர்வ் ஆகிடுது. எனக்கு இதில் உதிரியாக வராது. கொஞ்சம் பொங்கல் அந்த மாதிரி தான் கட்டியாக தான் இருக்கும். அந்த இதில் அந்த ஃபார்மில் இருக்கும், பொங்கல் ஃபார்மில் தான் இருக்கும். பட் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். பட்டர் பீன்ஸ் குழம்பு வச்சாச்சு. ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் புளி ஊற்றினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நான் என்ன புதுசாக குழம்பு வைப்பேன். எனக்கு இது எதுவும் நான் யூடியூப்பில் பார்த்து வைக்கல, நானாக இது கற்றுக்கிட்டு தான். இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு டேஸ்ட்டில் நானாக பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சேன். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடல. வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பட்டர் பீன்ஸ் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினேன். அப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டு நான் ஒரு 10 விசில் கிட்ட வச்சு இறக்கியாச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் புளி ஊற்றினா நல்லாயிருக்குங்கிறதுனால லாஸ்ட்டில் கொஞ்சம் புளி ஊற்றி மறுபடியும் ஒரு 4-5 விசில் வச்சு இறக்குனேன். இது நல்லா தான் இருந்துச்சு. இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இது ஹெல்த்தி ரெசிப்பியாகவும் ஆகிட்டு நம்ம குழம்புல ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் பைனாப்பிள் பச்சடி கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு இந்த மாதிரி தான். குதிரைவாலி ரைஸு, சாமை இதிலெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி பொங்கல் ஃபார்மில் தான் இருக்குது. பட் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இதுவுமே நம்ம நிறைய சாப்பிடவே முடியாது, கொஞ்சமாக தான் சாப்பிடணும். டயட் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ்க்கு கொஞ்சமாக தான் எடுத்துக்கவும் செய்யணும். அப்புறம் ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் லேடிஸ் வந்து டெய்லரிங் கற்றுக்கலாம். டெய்லரிங் கற்றுக்கிறது எதுக்கு நல்லதுன்னா, நம்ம வேறு யாருக்கும் துணி தைச்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட துணியை நம்ம தைச்சிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நான் லஞ்ச் செஞ்சாச்சு, சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பேசலாம். பாய்.